வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேசுங்க. 8/12/2025 திருப்பூர் தென்னமலை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. எல்லாம் வீடியோ 5 மணிக்கு போடு, 6 மணிக்கு போடு, 7 மணிக்கு போடுங்கிறீங்க. திருப்பூர் மார்க்கெட் முடிகிற டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிங்க. அதுக்கப்புறம் வீடு வந்துட்டு ஒர்க் முடிச்சுட்டு போகிறோம். குறைஞ்சபட்சம் 4 to 5 மணி ஆகுங்க. வேறு ஏதாச்சும் வெளியே போக வேண்டிய ஒர்க் இருந்ததுன்னா 6 மணிக்கு 7 மணிக்கு ஆயிருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து முன்னாடி போகிற அட்வான்ஸை பார்க்குறேங்க. இன்றைய மிளகாய் விலை பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பச்சை மிளகாய் அதிகபட்ச விலையாக 600 to 700 முதல் தரமும், மீடியம் சைஸ் 500 to 600க்கும், நச்சுப்பொடி 300 to 400க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முருங்கைக்காய் பொறுத்தளவுக்கு மற்ற மார்க்கெட்டை ஒட்டஞ்சத்திரம் 300 மற்ற மார்க்கெட்டை காட்டிலும் திருப்பூர் மார்க்கெட்டில் விலை குறைவு தானுங்க. கரும்பு செடி மரம் 3 டைப் வருதுங்க. கரும்புருங்கை பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக 160 170க்கும், செடி முருங்கை 150க்கும், மரத்துக்காய் 130 140க்கும் விற்பனையாகுதுங்க. அவரைக்காய் 20 to 25 கிலோ கொண்ட பையன் 20 கிலோன்னு சொன்னால் 20 பைய மார்க்கெட்லேன்னு சொல்லியிருந்தீங்க. நாளைக்கு எடை போட்டு காமிச்சிட்டா என்னோட தெரியலைங்க. 20 to 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 700 800 900 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட பந்தல் சுரை அதிகபட்ச விலையாக 400 450க்கும், தரை பார்த்தீங்கன்னா 300 350க்கும் விற்பனையாகுதுங்க. பாகற்காய் அதிகபட்ச விலையாக 15 to 18 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 800 ரூபாயிலேருந்து 1000 வரைக்கும் முதல் தரமும், செகண்ட் குவாலிட்டி 600 700க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 600 ரூபாயிலேருந்து 1000 வரைக்கும் பந்தல் காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பையில் வருது, பாக்ஸ்லேயும் வருதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 25 கிலோ கணக்குங்க. 400 ரூபாயிலேருந்து 500 550 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. முள்ளங்கியின் கலர் மற்றும் தரத்திற்கேற்ப. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 600க்கும், மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 250 300க்கும் விற்பனையாகுதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு அதிகபட்ச விலையை 1 கிலோ 100 ரூபாயிலிருந்து 110 120 130 விற்பனையாகுதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட முதல் தர தக்காளி பார்த்தீங்கன்னா சாகு தக்காளி அதிகபட்ச விலையை இன்றைக்கி 350 370 தானுங்க. ஒரு சில தக்காளி 400 ரூபா போயிருக்கலாங்க. தக்காளி விலை பாகஸுக்கு நேற்றுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 70 ரூபா வரைக்கும் விலை குறைவுங்க. மதன் தக்காளி 280 to 380 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சிவம் தக்காளி 250 to 300 330 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பந்தல் தக்காளி ஒரு சில தக்காளி பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து மேலே விற்பனையாக இருக்கலாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 to 15 கிலோ கொண்ட தக்காளி 200 ரூபாயிலிருந்து 380 90 400 ரூபா வரைக்கும் தக்காளி விற்பனையாக இருக்குதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில். கொத்தமல்லி தலை ஒரு கட்டு பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 12 13 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா ஒரு கட்டு பார்த்திங்கன்னா 3 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 மூட்டை அதிகபட்ச விலையை 600 ரூபாயிலிருந்து 800 900 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. உருளைக்கிழங்கு முதல் தரம் 40 to 50க்கும், செகண்ட் குவாலிட்டி 30க்கும், தேர்டு குவாலிட்டி 25 ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க. கேரட் முதல் தரம் 60 ரூபாயிலிருந்து 70 வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி 40 to 50க்கும், வெட்டுக்கிழங்குகள் 25 to 30க்கும் கிடைக்குதுங்க. சக்கரவள்ளிக்கிழங்கு 40 மூட்டை ஹோல்சேல் ப்ரைஸில் 1 கிலோ 20க்கும், சில்லறை விற்பனை 1 கிலோ 30 to 40 50 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. நெல்லிக்காய்ங்க 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி பழம் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையை 100 to 120 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சப்போட்டா 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் 60 வரைக்கும் கூட விற்பனை பண்ணுறாங்க. மாம்பழம் 40 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் மாம்பழம் விற்பனையாகுதுங்க. வெண்டங்காய் 15 கிலோ கொண்ட முதல் தரம் காலையில் உரிச்ச காய், நல்லா நோட் பண்ணிக்கங்க. முதல் தரம் பூரா பிஞ்சு காய், காலையில் உரிச்ச காய். ஒரு சில காய் 750 ரூபா 770 10 ரூபா முன்ன பண்ண போய்க்கலாங்க. மீதி வெண்டங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 600 650 700 ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட முதல் தரம் 650 ப்ளஸுக்கும், செகண்ட் குவாலிட்டியில் 600 550க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பை 400 to 550ங்க விற்பனை ஆகிருக்குதுங்க. பவானி 25 கிலோ கொண்ட பை 400 ரூபாயிலிருந்து 600 700 வரைக்கும் பவானி விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை திருப்பூர் மார்க்கெட்டுக்கு சற்று வரத்து குறைவுதானுங்க. 15 கிலோ கொண்ட பை 400 to 600, ஒரு சில பை 650 ரூபாய்க்கு விற்பனை ஆகலாங்க. இஞ்சி ஹோல்சேல் ப்ரைஸில் 30 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் இஞ்சி விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. வரத்து கொஞ்சம் குறைவு தானுங்க. எலுமிச்சம்பழம் 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில். சில்லறை விற்பனை 10 ரூபா முன்ன பண்ண போகலாங்க. ஆவரேஜாக ஒரு பழம் 4 ரூபாயிலிருந்து 5 ரூபா வரைக்கும் ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய் 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயங்க கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பதிவு ஒன்று கொடுத்துருந்தாங்க. விலை சின்ன வெங்காயம் ஏறவில்லை, இனிமேல் வைத்திருக்கும் விவசாயிகள் வெங்காயத்தை கொடுத்துருங்க, அதனால் பார்க்க வேண்டாம் சொல்லியிருந்தேங்க. ஏகப்பட்ட நம்பர் கொடுத்துட்டீங்க. இன்றைக்கி கூட சில நம்பர் கொடுத்துருக்குறீங்க. ஏன்னா விலை இறங்குறதுக்கு சின்ன வெங்காயம் பற்றக்காய் விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க.
இன்றைக்கு ரேட்டில் 25 கிலோ கொண்ட பை திருப்பூர் மார்க்கெட்டில் டாப் குவாலிட்டி 1500க்கும், செகண்ட் குவாலிட்டி 1200 300க்கும், தேர்டு குவாலிட்டி பொடிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 800 700க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காட்டுக்குள்ளே இன்றைக்கி ஃபஸ்ட்டு குவாலிட்டி வெங்காயம் 40 ரூபாயிலேருந்து 45 47 50 ரூபாய்க்கு இன்றைக்கி காட்டுக்குள்ளே பட்டக்காய் இல்லைங்க, 50 இல்லைங்க, 45 47 ரூபாய்க்கு தான் வாங்கிக்கிறாங்க. எங்காச்சும் ஒரு சில பக்கம் 1 டன் 2 டன் வாங்கிக்கலாங்க. அதிகமாக ஹோல்சேலில் 5 டன் 10 டன் வாங்குற வியாபாரி 50மே யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இன்றைக்கி சர்வேல் இல்லைங்க, வாங்கலைங்க. விலை சற்று குறைய தொடங்கியுள்ளது போல் நேற்றுலேருந்தே தெரியுதுங்க. பெரிய வெங்காயம் 10 to 30 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. காயின் தரத்திற்கு அரசாணிக்காய் விலை ஏறுமான்னு கேட்டீங்க. கண்டிப்பாக மார்லி 5 மேலே ஏறக்கு வாய்ப்பு அதிகமாக சொல்லியிருந்தேங்க. இன்றைய ரேட்டில் காட்டுக்குள்ளே 3 to 4 ரூபாய்ங்க, மார்க்கெட் 6 to 7 8ங்க. பூசணிக்காய் இன்றைய ரேட்டில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே 7 to 10, மார்க்கெட்டில் 10 to 15 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் விலை பார்த்திங்கன்னா பெருசாக ஏற்றம் இறக்கத்தோடு இருக்குதுங்க. இன்றைக்கி 15 ரூபா கொண்ட மூட்டை 350 400 ரூபா, நல்ல தெளிவாக தான் 450 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் விலை குறைய தொடங்கி உள்ளதுங்க. மார்க்கெட்லேயும் சரி காட்டுக்குள்ளேயும் சரி காய்க்கு 5 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் குறைவுங்க. மார்க்கெட்டில் 35 to 38 ரூபாய்க்கு போனாங்க, 28 to 30 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. காய்க்கு சர்வசாதாரணமாக ஒரு 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் குறைஞ்சிக்குன்னு சொல்லாங்க. சுண்டைக்காய் 1 கிலோ அதிகபட்ச விலையை 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க. பூசணிக்காய்ங்க இப்போது திருப்பூர் மார்க்கெட்டுக்கு பெரிய வரத்து பூசணிக்காய் இல்லைங்க விலை சொல்கிற அளவுக்கு. கோவக்காய்ங்க சில்லறை விற்பனை 1 கிலோ 40 to 50க்கும், ஹோல்சேல் ப்ரைஸில் 25 கிலோ கொண்ட பை 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொய்யாப்பழங்க 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் நிறைய கமெண்ட், பேட் கமெண்ட் வருதுங்க, நல்ல குட் கமெண்ட் வருதுங்க. நம்ம வந்து குட் கமெண்ட் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு மனசை பாதிக்காதுங்க. பேட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டாப்லேயே ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது ஒரு சில கமெண்ட் மட்டும் சொல்கிறேங்க, இது வந்து வீடியோ பார்க்குறது வேஸ்ட்டு, நான் இந்த விலை போடுறாங்க, இதை பார்த்துட்டு நாங்கள் வந்து காய் வாங்கி விற்கிறக்கு வந்தால் அடுத்த நாள் விலை எச்சா இருக்குது, கம்மியாக இருக்குது, நீங்கள் சொல்கிற ரேட்டில் வந்து நாங்கள் வாங்க முடியல, அந்த ரேட் எதிர்பார்த்துட்டு வந்தோம்னா அடுத்த நாள் விலை ஏறிடுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முழுக்க சொல்கிறேங்க. இந்த பதிவு அனைத்துமே விவசாயி நண்பர்களுக்காக, ரத்தத்தை வேர்வையாக சிந்தி காட்டுக்குள்ளே வேலை செய்யும் விவசாய நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரே நோக்கத்தோடு தான் இந்த பதிவு எல்லாமே போட்டிருக்கிறேங்க. நீங்கள் வாங்கி விற்கிற வியாபாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவு கிடையாதுங்க. நீங்கள் வியாபார நோக்கத்தோடு இந்த பதிவை பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து சூட் ஆகாதுங்க. இந்த அன்னைக்கு இத்தனை மணிக்கு இந்த ரேட்டுன்னு சொல்லி வீடியோ போட முடியாதுங்க. காலையில் 9:30 மணிக்கு ஒரு விலைங்க, 10 மணிக்கு ஒரு விலை, 11 மணிக்கு ஒரு விலை, 12 மணிக்கு ஒரு விலை, 1 மணிக்கு ஒரு விலைங்க. நாங்கள் சர்வே எடுக்கிறப்போ ஓவராலாக 9 to 10 11 12 மணிக்கு என்ன விலையோ அதை தான் போடுறேங்க. அது விவசாய நண்பர்களுக்கு கண்டிப்பாக அது தெரியுங்க. வியாபாரிகள் எங்கேயோ இருந்து பார்த்துக்கிட்டு இதை வச்சு வாங்கலாம்னு சொல்லி, இதை வாங்கி சம்பாதிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு வந்து சூட் ஆகாதுங்க. விலை தெரிஞ்சுக்கொள்ள பார்த்து தெரிஞ்சுக்குங்க. யாரையும் நான் காயப்படுத்தலைங்க. நன்றி, வணக்கம்.